கொஞ்சம் நடிங்க பாஸ். நான் பண்றதெல்லாம் ஒரு தொல்லை இல்லை ரமேஷ். நானும் உங்களை மாதிரி தானே சுற்றி இருந்தேன். காத்தாடி எப்படி கையில் பொருளை குத்தானுங்க. அன்னைக்கு எடுத்தது இன்னை வரைக்கும் கீழே வைக்கவே முடியல. முதல்ல என்னையை காப்பாற்றுறதுக்காக கொண்டு நின்றேன். இப்போ எவனே தெரியல, எவன் மணியாக காப்பாற்றுறதுக்காக கொண்டு நிற்கிறேன். இதெல்லாம் கௌரதி இல்லடா, கலீஜ். நான் பண்றதெல்லாம் தொழிலே இல்லை ரமேஷ். சார் அப்படி நீங்க என்னதான் சார் பண்றீங்க? நான் பண்றதெல்லாம் ஒரு தொல்லை இல்லை ரமேஷ். நான் பண்ணல ஒரு தொழில் இல்லை ரமேஷ். நானும் உன்ன மாதிரி தான். முதல்ல காத்தாடி பிடிச்சிருந்த கையில. இப்போ கால்ல பிடிச்சிருக்கா. நான் பண்றதெல்லாம் ஒரு தொழிலே இல்லை ரமேஷ். இது இன்னும் அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரமேஷ். நான் செய்தலாம் ஒரு தொழிலே இல்லை ரமேஷ். முதல்ல உங்களை மாதிரி தான் பொறிக்கு மேலே சுற்றிட்டு இருந்தேன். காத்தாடி பிடிங்கிட்டு கத்தியை கையில் குத்துட்டானுங்க. அன்னைக்கு எடுத்தது தான் இன்னும் வைக்க முடியல. இதாண்டா விதிங்கிறது. நானும் உன்ன மாதிரி தான் நல்லவனா இருந்தேன். கையில பொருளை குத்துட்டு காத்தாடியை பிடிங்கிட்டானுங்க. இப்போ கெட்டவனா மாறிட்டேன். நான் பண்றதான தொழிலே ரமேஷ். நானும் உங்களை மாதிரி தான் சுத்திட்டு இருந்தேன். காத்தாடி பிடிங்கிட்டு கையில் கத்தியை கொடுத்துட்டானுங்க. ஐயோ, அன்னைக்கு ஆரம்பிச்சது. என்னது கறி வெட்டவா? நான் பண்றதெல்லாம் ஒரு தொழிலே இல்லை ரமேஷ். காசு கூடி ரமேஷ், நான் வேற தொழில் பண்ணலான்னு. நான் பண்றதெல்லாம் ஒரு தொழிலே ரமேஷ். நானும் உன்ன மாதிரி தான் சுத்திட்டு இருந்தேன். மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. அந்த மாதிரி தான் நானும் கையில் பொருள் காற்று ரேசில் விட்டுருந்தேன். கையில் பொருளை குத்துட்டு காணல என்ன கேட்குறாங்க. நான் பண்றதெல்லாம் தொழில் இல்லை ரமேஷ். நான் ஒன்று மாதிரி தான் சுற்றி இருந்தேன். காத்தால போய் காத்தால போயிட்டு சாயங்காலம் ஊட்டி வந்துருவேன் ரமேஷ். நான் செய்யறதுலாம் ஒரே தொழில் ரமேஷ். ஒரே தொழில் இல்லையா, எல்லாம் டிஃப்ரெண்ட் தொழிலா? நான் பண்றதெல்லாம் ஒரு தொழில் இல்லை ரமேஷ். நானும் உன்ன போல தான் சும்மா சுத்தி இருந்தேன். காத்தாடி பிடிக்கிட்டு கையில பொருளை குத்துட்டாங்க. அன்னைக்கு எடுத்தது தான் இன்னைய வரலும் வைக்கவே இல்லை. என்னை காப்பாற்றிக்காத யாரோ கொண்டு இருந்தேன். நீ யாருன்னே தெரில, யாரோ காப்பாற்றிக்க யாரோ கொண்டு இருக்கிறேன். ஒரே குழப்பறான் ரமேஷ். உன்ன மாதிரி தான் காத்தாடி ஊற்றி சுற்றி இருந்தேன். இப்போ காத்தாடியை பிடிக்கிட்டு கத்தியை கையில் குத்துறானுங்க. பொருளை குத்துலேருந்து அவனை போட்டு நிற்கிறேன். என்னங்கடா இது செஞ்ச தப்ப கோவமா ஒத்துக்கிறீங்க? புது ட்ரெண்டோ? நானும் உன்ன மாதிரி தான் சுற்றின்னு இருந்தேன். இப்போ காத்தாடி பிடிங்கிட்டு கையில் பொருளை குத்துட்டானுங்க. பசங்க எவனுக்கோ யாருக்கோசரம் வெட்டி இருந்தா இப்போ எனக்கோசரம் நானே கம்பெனி வச்சு நடத்துறேன் ரமேஷ். ஹலோ ஹலோ 1 2 3. நான் பண்ணேன். நீ பண்ணி என்ன பண்ணுவ? நான் பண்றதெல்லாம் ஒரு தொழிலே இல்லை ரமேஷ். நானும் உன்ன மாதிரி தான் காத்தாடி விட்டுன்னு சுத்தின்னு இருந்தேன். கையில பொருளை குத்துட்டு காத்தாடி பிடிங்கிறானுங்க. யாரா கோயிலுக்கிட்டே இருந்து காத்தாடியை பிடிக்கிட்டது? நீ வா ராஜா, காத்தாடி வாங்கிக்கிறேன் நான். கொஞ்சம் நடிங்க பாஸ்.